அடுத்தபடியாக மகரம் ராசி. என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசி நேயர்கள். மகர ராசி நேயர்கள்னா நேர்மை, வாய்மை, உண்மை, தூய்மை. இப்ப மத்தவன்லாம் இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லோடு. என்ன அம்மாம்னா நேர்மைனா கம்முன்னு கேட்குறீங்களா இல்லையா? அந்த மாதிரி இதையும் நீங்க கேட்கணும். அப்போ அப்ப என்ன பண்ணும்? செய்தி மலர் அடிக்கடி பார்த்தா இதுல மாதிரி அரிய பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாகப்பட்ட தனாதிபதி சனி ஆட்சி. அப்போ வேற ஒரு கடப்பாறை எடுத்துட்டு வந்து மேல இடிச்சிடணும். மேல இடிச்சிட்டு இப்படி உட்காந்து வெயிட் பண்ணணும். சனி பகவான் கமான் அப்படின்னீங்கன்னா அப்படியே போடுவார். பொட்டி பொட்டியாக போடுவார். 5 கோடி 10 கோடி போதுமா? வேணாம், பத்தாது. 15 கோடி 20 கோடி. ஆனா மகனே இது மட்டும் நடக்கல தானே? கண்டிப்பா நடக்குங்க. நல்லா முதல்ல நம்புங்க. மகர ராசி நேயர்கள் நல்லா இருக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க. 2 கோடி ஆட்சி. அப்போ உங்க கணவர் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தவர் அவரே சேர்ந்து வந்து உயிரே உயிரே எங்க போன உயிரே ஐ மிஸ் யூ உயிரேட்டு அப்புறம் லவ்ஸ் எல்லாம் வரும். ஒரே ஜாலி தான். அதுக்கப்புறம் நீங்க வந்து 2 கோடி ஆட்சிங்கிறதுனால குடும்ப ஒற்றுமை, வாக்கு பலிதம், வாக்கு அதாவது அவை மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு. நீங்க பேசுறீங்கன்னா பெரிய மனுஷன் பேசுறாரு, வீட்டு ஆம்பளை பேசுறாரு அல்லது வீட்டு குடும்ப தலைவி பேசுறாங்க, அந்த கௌரவம் கம்பீரம் அவன் கிடக்குறான் இவன் சொன்னதான் இவன் சொன்னதெல்லாமா அந்த நிலையெல்லாம் மாறிடும். உங்க வீட்டுல உங்களுக்கு வாங்க வாங்க மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள நீங்க நினைக்கிறது புரியுது. என் வீட்லயேதான் இருந்தாலும் சொல்றேன், மகர ராசிக்காரர்களுக்கு மாமியார் முன்னாடி மாப்பிள்ளைக்கு மரியாதை வரும், அப்பா முன்னாடி பையனுக்கு மரியாதை வரும். இதெல்லாம் ஜென்மத்துக்கு நடக்க போறது இல்லை. இருந்தாலும் உங்க திருப்திக்கு சொல்லிக்கிறேன், வச்சுக்கோங்க. உங்க மனைவி உங்களை மதிப்பாங்க. யாரு ஏதாவது சொல்லிட போறது நடக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியா நடந்துப்பீங்க. கரெக்டா? நீங்க குவாலிட்டியா நடந்தா அதெல்லாம் நடக்கும். ஆக மகர ராசிக்காரர்களுக்கு 100க்கு 400 மார்க். வாடி இப்போதைக்கு ஹையஸ்ட் லீடிங் இவங்க தான். அடுத்தபடியாக கும்பம் ராசி நேயர்கள். கும்பராசி நேயர்களுக்கு ராசியிலேயே சனி. ஐ ஃபீல் வெரி பேட் அபவுட் கும்பராசி பிகாஸ் வெரி பாவம். ஏன் அப்படின்னா கும்பராசிக்காரங்க காலாகாலமாவே நாங்க பாவம் தான். ஏன்னா ஒரு வாத்தியார் இருந்தானா ஸ்கூல்ல, அவர் நடத்துற கிளாஸ்லயே அவர் பையன் வந்து சேர்றான். அவர் பையனும் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறான். இந்த வாத்தியார் என்ன பண்ணணும், அந்த பையன் முன்னாடி தான் ஒரு சமநிலையில் இருப்பவர். பாத்தீங்களா, என் கை நடுங்கவே இல்லை. அந்த மாதிரி அவர் தன்னுடைய யாரும் பாரபட்சம் பார்க்காமல் எந்த ஈகோவோ எமோஷனோ இல்லாமல் சொல்லித்தரக்கூடிய வாத்தியார் நானு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காகவே எல்லாருக்கும் 2 அடி, தான் பையன் தப்பு பண்ணா மட்டும் எங்கடா தான் பையன்னு சொல்லிவாங்களேங்கிறதுக்காக 4 அடி. அந்த மாதிரி சனியோட பிள்ளையா பிறந்த நீங்க இது புண்ணியமா பாவமான்னு எனக்கே தெரியல. அப்போ உங்களுக்கு நீங்க மட்டும் போய் சொன்னா 8 அடி விழும். எல்லாருக்கும் 1 அடினா உங்களுக்கு 8 அடி. ஏன்னா என் பையன் யாரு நீ, என் பையன் யோ போயா யோ சும்மா ஏதாவது உனக்கு பிள்ளையா பிறகுதுன்னு நானா கேட்டேன். அந்த மாதிரி அப்போ உடம்புலயே சனி வந்துட்டார். சனியே பிணியே. அப்போ கை கால் வலி, மூட்டு வலி எல்லாம் வரும். அப்போ கும்பராசிக்காரர்கள் கால் வலி கண்டிப்பாக வரும். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன போய் மேனேஜர், ஹலோ எங்க இருக்கீங்க? கேன்டீன்ல போண்டா சாப்பிட்டு இருக்கேன் சார், 10 நிமிஷத்துல வந்துடுவேன். அவ்வளவுதான், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது சார். அது டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அப்படின்னா உங்க பின்னாடி தான் அவரும் போண்டா சாப்பிட்டு இருப்பாரு. மாட்டிப்பீங்க. உங்க நிலைத்தன்மையை செக் பண்ணுவாங்க, நேர்மையை செக் பண்ணுவாங்க. உங்க வீட்டுல கேட்பாங்க, மாட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் மாட்டிருக்கீங்க சொல்லுங்க. நிறைய பேர் மாட்டிருப்பீங்க. ஹலோ மை டார்லிங், என்ன பண்ற? அடுத்த ரிப்ளை வரும், குடிச்சிருக்கியா? அப்படி தகால கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி பச்சையா மாட்டிக்காதீங்க. ஓப்பனா உண்மையை சொல்லி கை நீட்டி அடி வாங்கிட்டு போயிடலாம். அப்ப கும்பராசிக்காரர்கள் என்ன குருஜி உங்களுக்கு பலன் சொன்னா என்னென்னமோ பேசுறீங்க. நான் பலனை தான்ப்பா சொல்லிட்டு இருக்கேன், ஒரு ஜாலியா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பொய் சொல்லக்கூடாது. நான் ஏங்க பொய் சொல்றேன்? சொல்லாதீங்க, விட்டுருங்க. அப்ப சொல்லாம இருந்தாலே போதுமா? சொன்னா மாட்டிப்பீங்க. 3 7 10 பாக்குறாரு. அப்ப நல்ல விஷயம் என்ன? காதல். காதல் கல்யாணம் ஆகாத ஆணுக்கும் கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கும் காதல் வரும்னு சொன்னேன். அவ்வளவுதான். ஒருத்தட்ட சொன்னேன், அப்படிதான் காதல் வரும் சார் உங்களுக்கு. பக்கத்து காதல் தான். ஓ அது கள்ள காதலையா? நான் நல்ல காதலை பத்தி பேசுறேன். அப்போ காதல் வரும், கல்யாணம் ஆகும். ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல குறிச்சு ஒரு பயம் கொண்டு தர மாட்டேங்கிறான். தேடி வந்து கொடுத்துட்டு போவான். யூ டோன்ட் வரி. அப்போ 10 அரசியல் சங்கம். நான் அரசியல் இருக்கேன்னு சொன்னா வெக்கமா இருக்கு குருஜி. ஒருத்தனும் மதிக்க மாட்டேங்கிறான். உங்களுக்கு போஸ்ட் எடுத்து தலைவர் வாழ்கன்னு ஒட்டி விடுவாங்க. அந்த அளவுக்கு கட்சியில பேர் எடுப்பீங்க. தலைமையிட்ட நல்ல பேர் எடுப்பீங்க. அப்போ கும்பராசிக்காரர்கள் குதூகலம். 100க்கு 92 மார்க். இறுதியாக மீனராசி நேயர்கள். ஐயோ பாவம், மீனராசிக்காரர்கள். அதாவது கடகராசிக்காரனுக்கு தனுசு ராசிக்காரனுக்காவது கெட்ட பெயர் வரும். தனுசு ராசிக்காரன் அரெஸ்ட் ஆகும் கண்டிப்பா, நீ மாட்ட போற. மீன ராசிக்காரங்கள்லாம் கேட்கவே வேணாம்.
இன்னும் மாட்டலையாங்கிறது தான் என் கேள்வி. நேரம் மாட்டிருக்கணுமே. யாரெல்லாம் கள்ள தொடர்பு வைத்திருக்கிறீர்கள் மீனராசிக்காரர்கள், யோ வந்தவொடனே ஏதாவது நல்லது சொல்லணும், இவ்வளவு நேரம் வீடியோ உட்காந்து பார்த்தா செய்தி மலர் ஸ்பெஷலே அதுதான். நாங்க வந்து முதலில் என்ன, ஒரு டாக்டர் போறாரு, வயிறு உப்பசமா இருக்கு, பார்த்தோன்னே ரைட்டு சரக்க அப்படின்னா அவர் நல்ல டாக்டர்னு அர்த்தம். ஏன்னா 100 மேட்டர் பார்த்திருக்காரு அவர். என்ன என்னதே 100 விஷயம் பார்த்திருக்காரு. ஓ எதை சொன்னாலும் எப்படியா பேசினா எப்படியா பேசுறது. சரி அப்போ இன்னைக்கு நான் இங்க கேமராமேனை திட்டுறேன், நான் எது சொன்னாலும் கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கேன். சோ அப்போ மீனராசிக்காரர்களுக்கு ராசியில ராகு இருக்கிறதுனால பிரம்மாண்ட சிந்தனைகள், அகண்டு விரிந்த வெற்றிகள். சாதாரண சேனல்ல இருப்பீங்க, மிகப்பெரிய சேட்டலைட் சேனல்ல சான்ஸ் கிடைக்கும். இப்ப சாதாரண ஆளா இருப்பீங்க, மிகப்பெரிய டண்டனுக்கா டான் ஆயிருவீங்க. இந்த மாதிரி படம்லாம் நான் கேட்டதே இல்லையா, கேட்டிருக்க மாட்டீங்க. அதான் ராம்ஜியோட ஸ்பெஷல், அதான் செய்தி மலரோட ஸ்பெஷல். இமைக்க லைக் கமெண்ட் என்னென்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. சரி அப்போ மீனராசிக்காரர்கள் 2ல இருக்க குரு ஆக்டிவேட் ஆகும். டிசம்பர் 31 2ல இருக்கிற குரு ஆக்டிவேட் என்ன ஆகும், தன லாபம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும். 12ல இருக்கிற சனி விரயத்தை உண்டு பண்ணுவார். கரெக்டா வேணாண்டி அங்க பாரு எங்க இருந்தோ மேல இருந்து குதிச்சிட போறான் வந்துட போறான். அதே மாதிரி ஒருத்தர் வந்து குதிச்சு கையில இருக்கிற ஒரு லட்சத்தை புடிங்கிட்டு ஓடிவான். நீங்க சம்பாதிச்சு வைப்பீங்க, புனிட்டு ஓடிவான். அப்போ உங்களை சுற்றி நல்ல நண்பர்களை மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும். மீனராசிக்காரர்கள் பெண் நினைக்க கூட கூடாது. தனுசு ராசிக்காரன் மாலை தான் போட்டான், நீங்க ஆணுன்னே மறந்துடணும். நீங்க யாரு, சில்ட்ரன், நீங்க ஒரு சில்ட்ரன் அப்படி நினைச்சுக்கணும். யாராவது பெண்ணை பத்தி சொன்னா நமக்கு எதுக்குங்க, நம்ம ரோட்ல ஓரமா போயிட்டு ஓரமா வரோம் அந்த மாதிரி பேசிக்கணும். புரியுதா? அப்போ யாராவது ஜாமீன் கையெழுத்து போடுங்க நண்பா, என் மேல நம்பிக்கை இல்லையா, நம்பாத நண்பா, மாட்டிக்க நண்பா. ராசியில ராகு இருக்கார். போகம் இவ்வளவு குடிக்கிறீங்களா, இப்ப இவ்வளவு குடிப்பீங்க. போகம், கிக்கு, போதை எல்லாம் வரும். மீனராசிக்காரர்கள் மாபெரும் வெற்றி அடைய போகிறீர்கள். ஆனால் அதற்கு நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதை அடிமனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதனால நல்லது சொன்னியா, இப்ப கெட்டது சொன்னியா? நல்லதுதான் சொன்னேன். ஆனா பெண், மது, மாத்து, சுகம் எதுவும் இருக்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும், அமைதியாக சுவாமியே சரணமையப்பா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா, மொட்டையை போட்டுருங்க, மாலையை போடுங்க. மீனராசிக்காரங்க இன்னும் எப்படி ஆயிட்ட அப்படின்னா, ராம்ஜி சொல்லியிருக்காங்க, 2.5 வருஷத்துக்கு மொட்டையை போட சொல்லியிருக்கான். உங்களை ஊருக்கு மொட்டையை போட சொல்ல, உங்களுக்கு நீங்களே மொட்டையை போட்டுக்கீங்க. ஆச்சாரமா இருங்க. ஆக 12 ராசிகளுக்குமான இவருக்கு மீனத்துக்கு மார்க் 100க்கு 100 மார்க் கிடைக்கும். ஏன்னா 2ல இருக்க குரு, அவ்வளவுதான் மரியாதை. மேக்கு அப்புறம் இருக்கு, குரு 3ல மறைஞ்சாருன்னா தெரியும். சரி அப்போ மேக்குள்ளே சம்பாதிச்சிருவீங்க, தேவையானதை சம்பாதிச்சிருவீங்க. 12 ராசிகளுக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஓவராலா இந்த ராசிகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ராசிகள்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் சொல்றேன். யாரு நம்ம தான் இருக்கால கடகம். அப்படி என்னங்க உங்களுக்கு கடகத்து மேல கோவம்? உள்ளதை உள்ளபடி சொல்லணும். நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னா சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிடணும். அவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி சொல்றேன், பணம் சம்பாதிக்க அப்படி சொல்றேன். சோ அப்ப கடகராசிக்காரர்கள் மே மாசம் வரைக்கும் சாமியே சரணமையப்பா. அடுத்தது கன்னியாராசிக்காரங்க சாமியே சரணமையப்பா. அடுத்து தனுசு, அடுத்து மீனம். இவர்களெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். பேர் கெடும், திருட்டு பட்டம் கூட வரும். உங்ககிட்ட தான் கொடுத்துட்டு போனேன், சாதிப்பாங்க, இவர்கிட்ட தாங்க கொடுத்தேன். திருமண வாழ்க்கை எந்த ராசிக்கு நல்ல உச்சகட்டமா இருக்கு? சூப்பரா இருக்கு திருமண வாழ்க்கை. மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு, சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கு. சிம்ம ராசிக்கு பெஸ்ட். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கும்பராசிக்கு நல்லா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் ஒரு நாடி அதிகமாகும், அந்த நாடி கண்டிப்பா புரிஞ்சிருப்பாங்க. காதல் நாடிங்க. இங்க ஏதாவது செய்தி மலர் எப்பொழுதும் தவறான செய்தி இல்லையாது. மொத்தத்துல எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. பிரமாதமா இருக்கும், அருமையா இருக்கும். எல்லாருமே சனி பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக எவனாவது எள்ளு உருண்டை வைக்க வரான், அல்லது எள்ளு தீபம் போட வரான். சனியை 3 சுத்தி 4 தடவை சுத்தி இப்படி கும்பிடுங்க, செப்பல் சிலையே அடிப்பாரு. சனியை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க, தப்பு பண்ணா அவர் முன்னாடி போயிடாதீங்க. அவருக்கு இறக்கமே கிடையாது. வந்து எதிர்த்து நிற்பது யாராயினும் சரி, மன்னராக இருந்தாலும் அவர்கிட்ட அடி வாங்கிட்டு தான் போகணும். பொய் சொல்லாதீங்க, ஒரு சின்ன தப்பு பண்ணாதீங்க. உங்க முன்னாடி யாராவது இப்படி கேட்டாங்கன்னா அள்ளி கொடுங்க, உங்களால முடிஞ்சது. ஒரு 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் ஏதோ ஒன்று போடாம போவாதீங்க. வந்தது சனிதான் வருவார். இந்த ரூபத்துல வருவார், ஏழை ரூபத்துல, இல்லாதவங்க கையேந்து வருவல் ரூபத்துல வர்றது யாரு? சாட்சாத் சனிதான். அதுக்கு பயப்படுங்க, அதை பார்த்து பயப்படுங்க. 1. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கு பிரீத்தி அன்னதானம். எவ்வளவுக்கு எவ்வளோ அன்னதானம் பண்றீங்களோ
அநாதி பிரேத சம்ஸ்காரம். என்ன என்ன திடீர்னு வேற லாங்குவேஜ்ல பேசுறீங்க? அப்படிதான் சொல்லணும், புரிஞ்சுங்க. பிரேத சம்ஸ்காரம் அப்படின்னா இறந்தவர்களை, மரித்தவர்களை அடக்கம் செய்தல். யாருமில்லாதவர்கள், ஆதரவற்றவர்களுடைய இதுக்கு வந்து செய்யுங்க. அப்போ நல்ல சேவை செய்தால், மரித்தவர்களை அடக்கம் செய்தால், அன்னதானம் சனியை பத்தி கவலையப்பட வேண்டாம். வெற்றி சார் மாதிரி வேலை செய்யுங்க. 15 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா நோ சனி. பிகாஸ் சனி யாருக்கு ப்ராப்ளம் பண்ணுவார்? வெட்டி பேருக்கு தான் ப்ராப்ளம் பண்ணுவார். நான் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன். வேலை செய்யறவனா சனி ஒண்ணும் பண்ண மாட்டார். அப்போ சனி இந்த பிரீத்தி என்ன? ஓவர் டைம். சனிக்கு பிரீத்தி என்ன? இங்க இப்படி வேர்க்கணும். அப்போ உங்களுக்கு எல்லாம் வேர்க்கவே இல்லையே குருஜி, எனக்கு சனி ப்ராப்ளமே இல்லையே, நான் என்ன ராசின்னு சொல்ல மாட்டேனே. ஸோ அப்போ இனிய ஒரு சந்திப்பாக இருந்தது. ஓகே, ரொம்ப நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். ஆமா, 2024 இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு தான் கொடுத்துருந்தீங்க. செய்தி மலர் தொடர்ந்து பாருங்க. சிறப்பாக அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.